தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். மதுரையில கொண்டிருக்கின்றோம். 2-3 முக்கியமான விஷயங்களை உங்களிடம் பேசுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து நம்முடைய போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய தொழிலாளர் சங்கங்கள் காலவரையற்ற போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு 31 மாசத்தை திரும்பி பார்த்தோம்னா இன்னைக்கு போக்குவரத்து துறையில மட்டுமே 35,000 காலி பணியிடங்கள். 35,000. இன்னைக்கு போக்குவரத்து துறையுடைய சங்கங்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த காலவரையற்ற போராட்டத்துல 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்திருக்கிறாங்க. அதுல முக்கியமான கோரிக்கை என்பது இந்த 35,000 காலி பணியிடங்கள் நிரப்பணும். இன்னைக்கு தமிழகத்துல அந்த சங்கங்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கையை படிக்கும் பொழுது 6,000 பேருந்துகள் நிறுத்தப்பட்டு அது ரூட்ல ஓடல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆள் இல்ல, டிரைவர் இல்ல, கண்டக்டர் இல்ல. 6,000 பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. சென்னையில மட்டுமே 800 பேருந்துகள் வரை நிறுத்தப்பட்டிருக்கு. இதனால ஓடிட்டு இருந்த பேருந்து இன்னைக்கு 800 பேருந்து நிறுத்திக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா காலி பணியிடங்கள் நிரப்பல, பேருந்துகள் ரூட் குறைவா போகுது. அப்ப இருக்கக்கூடிய டிரைவரும் கண்டக்டரும் டபுள் ஷிஃப்ட் பண்றாங்க, அதிகமா வேலை செய்யறாங்க. இந்த கோரிக்கையில முழுமையா நியாயம் இருக்கு. அதிகமான வேலைப்பளு இருக்கக்கூடிய டிரைவர் கண்டக்டர் எல்லா தொழிலாளர்கள் மீது அதிகமா வேலைப்பளு வர ஆரம்பிச்சிருக்கு. பேருந்துகளுடைய ஓட்டம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா கிராமப்புறத்துக்கு செல்லக்கூடிய பேருந்து தான் ஃபர்ஸ்ட் நிறுத்தலாம். அதனால இந்த சூழல்ல இந்த போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்கள் மீது ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகளை பாரதிய ஜனதா கட்சி சொல்லிட்டு வரோம். அவருடைய மனைவியினுடைய ஹாஸ்பிட்டல்ல வந்து பேருந்துக்கு பின்னாடி ஒட்டியதுல இருந்து, ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் ஸ்கேம்ல இருந்து, ஸ்பீடோமீட்டர் ஸ்பீடு கருவிகள் வாங்கியது தொடர்ந்து நம்ம சொல்றோம். இன்னைக்கு குறிப்பாக திமுக வந்த பிறகு போக்குவரத்து கழகங்கள் நிர்மூலமாக்கிட்டாங்க. அது எதுவுமே இல்லை, அது எல்லாம் எடுத்தாங்க. அதுல எந்த விதமான ரெவென்யூ சோர்ஸ் எடுத்தாச்சு. அவர்களுக்கு மாநில அரசு கொடுக்க வேண்டிய மானியத்தை கொடுக்கல. ஃப்ரீ பஸ் டிராவலுக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய மானியத்தையும் கரெக்ட் டைம் கொடுக்கல. இதனால் ஒரு பக்கம் போக்குவரத்து கழகத்தினுடைய கடன் சுமை அதிகமாகிடும். வட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கக்கூடிய ரெவென்யூ என்பது கட்டக்கூடிய வட்டிக்கு சரியா போகுது. நேரத்திற்கு சம்பளத்தை உயர்த்த முடியல, ஆட்களை புதுசா ஹையர் பண்ண முடியல. இந்த சூழல்ல இவர்கள் வந்து இந்த ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா உடனடியா மாநில அரசு தலையிடும். ஏன்னா ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி நாங்க ஸ்ட்ரைக்கு ஆதரவுன்னு சொன்னா கூட ஸ்ட்ரைக் நடந்தா என்ன ஆகும் யோசிப்பாங்க. பொங்கலுக்கு எல்லாம் ஊருக்கு போகணும். லட்சக்கணக்கான மக்கள் தமிழகத்துல எல்லா இடத்திலும் குறிப்பா நகர் பகுதியிலிருந்து கிராமத்தை நோக்கி போவாங்க. இந்த நேரத்துல காலவரையற்ற ஸ்ட்ரைக் நடந்ததுன்னா அவர்களுக்கு என்ன ஆகும்? எப்படி மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்ல முடியும்? ஏற்கனவே ஆம்னி பஸ் ஸ்ட்ரைக் நான் பார்த்தோம், தீபாவளி சமயத்துல அது பார்த்தோம். இப்ப ரேட் நார்மலா இன்க்ரீஸ் ஆகும், அதுவும் பார்ப்போம். இப்ப அரசு பேருந்துகள் நிறுத்திட்டோம் அப்படின்னா தனியார் பேருந்துகள் மீது சுமை, ஆம்னி பஸ் மீது சுமை, அது தேவையில்லாத பல பிரச்சனைகளை உருவாக்கும். அதாவது மாநில அரசு 8ஆம் தேதி பேச்சுவார்த்தை கூட்டிருப்பதாக நாங்கள் அறிவிக்கிறோம். இந்த பேச்சுவார்த்தையில ஒரு நிலைமை எட்டணும், ஒரு சுமூகமான நிலைமை எட்டணும். குறிப்பா இத்தனை காலி பணியிடங்களை இத்தனை நாட்களுக்குள்ள நாங்கள் பூர்த்தி செய்வோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை மாநில அரசு கொடுக்கணும். அப்புறம் 6 அம்ச கோரிக்கையில நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் இருக்கு, அதையெல்லாம் பரிசீலனை பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு தெரியும், புதிய பென்ஷன் திட்டத்திலிருந்து பழைய பென்ஷன் திட்டம். இதற்கு முன்பு இருந்த நிதியமைச்சர் திரு பிடிஆர் அவர்களே நிதியமைச்சராக இருந்த பொழுது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், பழைய பென்ஷன் திட்டத்திற்கு செல்ல முடியாது, சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு. ஆனா திமுக தான் தேவையில்லாத எதிர்பார்ப்ப அவருடைய தேர்தல் அறிக்கை மூலமாக நியூ பென்ஷன் ஸ்கீம் ஷிஃப்ட் ஆகும்னு ஒரு தேவையில்லாத எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி இவ்வளவு பிரச்சனை நடக்குது. இது எல்லாம் கூட அந்த 8ஆம் தேதி நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில சுமூகமான தீர்வு. இரண்டாவது மதுரை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்காக ஒரு திடல் கட்டியிருக்கிறாங்க. அது வந்து சம்பந்தமே இல்லாம ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய மெயினா நடக்கக்கூடிய அலங்காநல்லூர் பஞ்சாயத்துக்கு இல்லாம, இங்க காலமேடு பஞ்சாயத்துக்கு இல்லாம கீழக்கரை என்கின்ற கிராமத்துல கட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு பக்கம் ஜல்லிக்கட்டு விளையாடக்கூடிய வீரர்கள், ஜல்லிக்கட்டு மாடு வைத்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் அந்த மைதானத்துக்கு செல்வதற்கு தயாரா இல்லை, அவங்க போக மாட்டேங்கிறாங்க.
இன்னொரு பக்கம் ஜல்லிக்கட்டை தடை செய்வதற்கே காரணமாகிறது திமுக அரசு. திமுகவும் காங்கிரஸ் தான் ஜல்லிக்கட்டு தடை செய்வதற்கு காரணமாக இருக்காங்க. இன்னைக்கு அதுக்கு மைதானத்திற்கு கலைஞர் ஜல்லிக்கட்டு மைதானம் பேர் வச்சா எப்படிங்கிற ஏற்றுக்க முடியும்? ஜல்லிக்கட்டு தடை செய்வதற்கே காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் அதன் பிறகு ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இன்னைக்கு அந்த மைதானத்திற்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்க பேரை வைக்கிறோம். இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையா கண்டிக்கிறோம். இதை பொதுமக்களும் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பெயர் கலைஞர் அவர்கள் பேர் தான் வெப்பன்னு சொல்றதை முதல்ல கைவிடும். எல்லாத்துக்கும் போய் திரும்ப திரும்ப அந்த 3 பேர்களுடைய பெயரை தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் போயிருக்கிறாங்க. அடுத்து இதே மாதிரி போச்சுன்னா ஒரு சட்டமே போட்டுருவாங்க. எந்த குழந்தை பிறந்தாலும் கலைஞர் தான் பேர் வைப்போம், எந்த குழந்தை பிறந்தாலும் அண்ணாதுரை தான் பேர் வைப்போம் மட்டும்தான் திமுக செய்யணும். இதையும் நாங்கள் மாநில அரசு கிட்ட கேட்கிறோம், இதை கைவிடுங்க. ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு வருவதற்கு யாரும் தயாரா இல்லை. உடனடியாக அந்த மைதானத்தை எப்படி பயன்படுத்துவதுன்னு ஏதாச்சும் ஆக்கப்பூர்வமான யோசனையை கொண்டு வாங்க. இன்னைக்கு மதுரை முழுவதும் எல்லாம் பேசுகிறது. அண்ணே, இங்க ஒரு வேலை நடக்கணுமா? பத்திரப்பதிவு ஆபீஸ்ல திருப்பரங்குன்றத்துல கடவுளோட பெயர் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருக்காரு. அவரை போய் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கமிஷன் கொடுத்தீங்கன்னா 6 மணிக்கு மேலையும் பத்திரிகை பதிவு செய்வாங்க. இங்க மட்டும்தான் பத்திரப்பதிவுக்கான சார்ஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் 5500 ரூபாய் சாதாரணமா ஒரு பத்திரத்துக்கு தமிழ்நாடு முழுவதுமே வாங்குறாங்க. அந்த 5000 ரூபாய் பேர் என்ன? அது பேரு மூர்த்தி ஃபீ. அது பேரு மூர்த்தி ஃபீ. குறிப்பாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்த பிறகு பத்திரப்பதிவு துறையில ஊழல் என்பது இமாலய ஹைட்டை போய் தொட்டிருக்கு. 8800 ஹைட்டுக்கு மேல அது போயிட்டு. இன்னைக்கு மதுரை மாநகரத்திலிருந்து ஆரம்பித்து தமிழகம் முழுவதுமே பத்திரப்பதிவு துறையில புரோக்கர் லாபி மட்டும்தான் இருக்காங்க. அவர்கள் இன்னைக்கு தனியா பத்திரப்பதிவை தாண்டிய பவர் ஆஃப் அட்டானி இருக்கு. பவர் ஆஃப் அட்டானி இலவசமாக செய்யக்கூடிய வேலையை கூட இன்னைக்கு 5500 கொடு, ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு கொடு, அப்படி பதிய வச்சு லட்சக்கணக்கான ரூபாயை தினமும் கூட கோடிக்கணக்கான ரூபாயை கொண்டாடிக்கிறாங்க. அதெல்லாம் சாயந்தரம் அந்தந்த ஊருக்கு ஒரு புரோக்கர் இருக்கான். அவங்க பிரிச்சு அதிகாரிகளுக்கு எவ்வளவு போகணும், அமைச்சர்களுக்கு எவ்வளவு போகணும் அப்படிங்கறது அந்தந்த ஊர்ல ஒரு புரோக்கர். மதுரையை பொறுத்தவரை திருப்பரங்குன்றத்துல அந்த புரோக்கர் உட்கார்ந்து இருக்காங்க. கடவுளுடைய பெயர் இருக்கக்கூடிய அந்த புரோக்கர். அதனால் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இன்னைக்கு பத்திரப்பதிவு துறையை பொறுத்தவரை அது மிக மோசமாக, அது பண வசூல் செய்யக்கூடிய துறையாக பார்த்து வச்சிருக்காங்க. இது பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற காலத்துல எல்லா இடத்திலும் போராட்டத்தை கையில் எடுக்க போறோம். குறிப்பாக பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்களுக்கு வெளியே நாங்கள் போராடித்தான் இந்த சிஸ்டத்திலிருந்து திரும்ப மாற்ற வேண்டும் என்கிற நிலைமை வந்தால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம், தயாராகிறோம். இது மதுரை சார்ந்த பத்திரப்பதிவுத்துறை என்பது தமிழ்நாடு முழுவதுமே புரோக்கர்களுடைய கையில் இருக்கு, அதிகாரிகள் கையில எங்கேயுமே இல்லை. டிவிஎஸ்சி எங்கெங்கயோ போறாங்க, யாரையோ பிடிக்கிறாங்க. ஒரு பத்திரப்பதிவு துறையில போய் அதிகாரிகளை ரைடு பண்ணா டெய்லி சாயந்தரம் 5 மணிக்கு போனா கட்டுக்கட்டா பணம் கிடைக்கும். 5 மணிக்கு முன்னாடி போகும். டெய்லி வசூல் பண்ணக்கூடிய ஒரு பத்திரத்திற்கு குறைந்தபட்சம் 5500 ரூபாய் மூர்த்தி ஃபீ. அதை எடுத்து கணக்கு போட்டாவே தமிழ்நாட்டுடைய கடன் ஒரு பக்கம் 8,23,000 கோடி சொல்லணும். இன்னைக்கு இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமா தமிழகம். இவங்க இன்னைக்கு போய் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் அந்த ஆபீஸ்ல ரைடு பண்ணாதே, இந்த புரோக்கர்கள் வீட்டுல ரைடு பண்ணாதே தமிழ்நாட்டினுடைய கடனை, பெரும்பான்மையான கடனை அடைக்க ஆரம்பிச்சாங்க. இதையும் பத்திரிகை நண்பர்கள் கணக்கில் எடுத்து நீங்க போய் பார்க்கணும். பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்துல போய் பார்த்தீங்கன்னா மக்கள் வெளிவர மக்கள்கிட்ட கேட்டு எடுத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு மோசமாக தமிழகம் செல்லும். இந்த 3 விஷயங்களும் உங்களுக்கு முன்னால் வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. ஒன்று, குறிப்பாக போக்குவரத்து துறை, தொழிலாளர் யூனியன் நடத்தக்கூடிய ஸ்ட்ரைக், அடுத்து நம்முடைய மதுரையை சார்ந்த நம்முடைய ஜல்லிக்கட்டு மைதானம், அப்புறம் பத்திரப்பதிவு துறை. இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருந்தா கேளுங்க. பாஜக நிர்வாகி சொல்லிட்டு ஐடி வந்தாங்க சொல்லி டாக்டர் கிருஷ்ணசாமியே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. நீங்க புரிஞ்சுக்கிறதே, அதாவது அமலாக்கத்துறையினுடைய பங்கனிங் தெரியாம ஒருத்தவங்க பேசினாங்கன்னா என்ன பதில் சொல்றது? சேலத்தை இதை பத்தி பேசிட்டு, சேலம் மாவட்டத்துல 3 பாரதிய ஜனதா கட்சி 3 மாவட்டமா இருக்கு. ஒரு மாவட்டத்துக்கும் 12 செயலாளர் இருக்காங்க. 12 சேலத்துல மட்டுமே 36 மாவட்ட செயலாளர். தமிழ்நாடு முழுவதுமே 750 பேர் மாவட்ட செயலாளர். அதனால ஒரு மாவட்ட செயலாளர். அவரு என்னை வந்து பார்த்தார். அவர் படிச்சது 10வது. அவருக்கு அமலாக்கத்துறை ஸ்பெல்லிங் கூட எனக்கு தெரியாது, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஸ்பெல்லிங் கூட எனக்கு தெரியாது. அவர் எப்படி அமலாக்கத்துறையை கூப்பிட்டு ரைட் நடத்துறாங்க? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்,
அந்த எந்த விவசாயிகள் மீது அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுத்திருக்காங்களோ அதுக்கான பிரெடிகேட் அஃபென்ஸ் வைல்ட் லைஃப் ஆக்ட். வைல்ட் லைஃப் ஆக்ட்ல ஒரு காலத்துல காட்டெருமை ஹண்டிங் நடந்தது. அது இவங்க 2 பேரும் அக்யூஸ்டா இருக்காங்க. அதன் பிறகு வனத்துறை அமலாக்கத்துறைக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. குறிப்பா இதுல ஹவாலா டிரான்சாக்சன் நடந்திருக்கா உங்களுக்கு தெரியும். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு வைல்ட் லைஃப் ஆக்டினுடைய பிரெடிகேட் அஃபென்ஸை எடுத்து என்கொயரி பண்றதுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. மணி லாண்டரிங்ல வைல்ட் லைஃப் ஆக்ட் இருக்கு, ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. அதன் அடிப்படையில் வனத்துறை எடுத்த நடவடிக்கை அடிப்படையில் அமலாக்கத்துறை ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அந்த நோட்டீஸை பத்தி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணோம். அண்ணே இந்த நோட்டீஸ்ல ஜாதி பேரை போட்டாங்க, அது நாங்களும் சொல்ற போடக்கூடாது. நோட்டீஸை கிரிட்டிசைஸ் பண்ணோம், நோட்டீஸுடைய முறையை கிரிட்டிசைஸ் பண்ணோம். ஆனா அமலாக்கத்துறை என்ன சொல்றாங்க, எங்களுக்கு கொடுத்த எஃப்ஐஆர்லயே ஜாதி பேர், எஃப்ஐஆர் காலத்திலேயே அவங்களுடைய ஜாதி பேரை மென்ஷன் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அதனால அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொடுத்திருக்கலாம். நான் யூகிக்கிறேன், அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு அப்படி பேசுறேன். அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன சம்பந்தம்? உண்மையாலுமே இந்த கேள்வி கேட்கணும், தமிழ்நாட்டில் வனத்துறை அதிகாரிகளை கேட்கணும். நீங்க அவங்க மேல வைல்ட் லைஃப் ஆக்ட்ல கேஸ் போட்டீங்களா இல்லையா? நீங்க பிரெடிகேட் அஃபென்ஸ் அமலாக்கத்துறைக்கு அனுப்பிச்சீங்களா இல்லையா? அமலாக்கத்துறைக்கு எப்படி ஒரு வைல்ட் லைஃப் ஆக்ட் கேஸ் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள 2 விவசாய பெருமக்களுக்கு கூடிய நிலத்தில் நடந்திருக்கு, அமலாக்கத்துறைக்கு எப்படி தெரியணும்? இதை மாநில அரசு கிளாரிஃபை பண்ணட்டும். மாநில அரசோ வனத்துறை அதிகாரிகளோ கிளாரிஃபை பண்ணட்டும். நாங்க அமலாக்கத்துறைக்கு கடிதமே எழுதல, அல்லது நாங்கள் எழுதிய கடிதத்துல அட்டாச் பண்ண எஃப்ஐஆர்ல ஜாதி பேர் இருந்துச்சா இல்லையான்னு அவங்க சொல்லுங்க. இது சம்பந்தமே இல்லாம அழகா எல்கேஜி குழந்தைக்கு நான் சொல்றது போய் யாரு கடிதம் எழுதுறான்னு சொல்றேன். வனத்துறை கடிதம் எழுதியிருக்காங்க, வைல்ட் லைஃப் ஆக்ட பத்தி சொல்றேன், மணி லாண்டரிங்க பத்தி பேசுறேன். அதை வச்சு அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுத்து, நோட்டீஸ் என்ன கேட்டாங்க, பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், ஆதார் டீடைல்ஸ், அவங்க பணத்துக்கு அவங்க வங்கி கணக்குக்கு பணம் எங்கிருந்து வந்திருக்கு பார்த்து அவர்கள் குற்றம் இல்லைன்னா நோட்டீஸ் திரும்ப முடிச்சுக்க போறாங்க. அன்னைக்கே நாங்க சொல்லிடுவோம், அவங்க குற்றம் செய்யல, அவங்க மணி லாண்டரிங்ல இன்வால்வ் ஆகல, அவர்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதுக்கப்புறம் அமலாக்கத்துறை ஹராஸ் பண்றாங்க, நீ ஹராஸ் சொன்னா நாங்களே களத்துக்கு வரோம்னு சொல்லிடுவோம். நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க, பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க, அதுல ஆதார் கார்டு. இதுல என்ன தப்பு நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், அமலாக்கத்துறை நடவடிக்கை என்ன தப்பு நீங்க சொல்லுங்க. இல்ல 10,000 பேர் 10,000 சொல்லலாம், நான் லாஜிக்கா பேசுறேன். நாளைக்கு ரோட்ல போற ஒருத்தர் அண்ணாமலை சரியில்லைன்னு சொல்றேன், அண்ணாமலை சரியில்லை ஏன் சரியில்லைன்னு சொல்லணும். அரசியல்வாதிகள் அமலாக்கத்துறை நடவடிக்கை சரியில்லை, எந்த பாயிண்ட் சரியில்லை கிளிப்பின்னைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். எஃப்ஐஆர் எங்க, வைல்ட் லைஃப் ஆக்ட் எங்க, இவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க பைசன் ஹண்டிங்க்கு. வைல்ட் லைஃப் ஆக்ட்ல போட்ட கேஸுக்கு வனத்துறையை அமலாக்கத்துறைக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்புறாங்க, அதுக்கப்புறம் அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதுல வனத்துறை அனுப்பிய கேஸ்ல ஜாதி பேர் குறிப்பிட்டிருக்கு, அவங்க அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் நான் சொல்றேன். அமலாக்கத்துறை ஃபாலோ பண்ணது ஒரு ப்ராசஸ். இப்ப விவசாய பெருமக்கள் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டாங்க, ஆதார் அட்டையை கொடுத்துட்டாங்க, அதுல சஸ்பிஷியஸா எந்த டிரான்சாக்சன் இல்ல. அதன் பிறகு அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கிற மாதிரி நாங்க களத்துக்கு வரோம். இதுல சம்பந்தமே இல்லாம எப்படி ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட அளவுல 12 செயலாளர்கள் ஒருவரை எப்படி லிங்க் பண்ணி பேச முடியும்? நீங்களே சொல்லுங்க. சொல்றேன், நீங்க இருக்கிறவங்க சொல்லணும்ல, ஒருவரை பற்றி அண்ணா பேசக்கூடாது. ஒரு நிமிஷம். 2014-16 பாஜக தனியா நினைச்சு, 14 தனியா நினைச்சு, அப்ப நம்ம கூட இருந்த தலைவர்கள் யாருக்கு இல்லைங்க சொல்லுங்க. இருக்கிற தலைவர்கள் பேரை நீங்க சொல்ல முடியும். எத்தனையோ பேர் வர்றாங்க, பிரதமரை சந்திக்கிறாங்க, ஓபிஎஸ் அண்ணா வர்றாங்க சந்திக்கிறாங்க, எத்தனையோ தலைவர்கள் லைன் அப்ல நிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருக்காரு இல்லைன்னு நான் சொல்றேன். அது ஏற்கனவே தொடர்ந்து சொல்றேன், இது விதண்டாவாதம் கிடையாது. அதே கேள்வி திரும்பி நான் கேட்டேன். நீங்க ஒருத்தர் போயிட்டாங்கிறீங்க, உள்ள இருக்கிறவங்க பேரை ஏன் சொல்ல மாட்டேங்கன்னா, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், மோடிங்கிற மனிதனுக்கு தான் ஓட்டு. வெரி கிளியர். 2024 பாராளுமன்ற தேர்தல் மோடிக்கான தேர்தல். வேற யாரையும் தமிழகத்துல பிரதமரா வந்து நிறுத்தினா மக்கள் சிரிப்பாங்க. நீங்க தமிழகத்துல பிரதமர் வேட்பாளர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இந்த கட்சி தலைவர் இருக்காரு பிரதமர், மக்கள் சிரிக்கிறாங்களே நான் சொல்றேன். நீங்க மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளர் என்டிஏ நாங்க சொல்லிட்டோம், என்டிஏ சொல்லிட்டோம். நீங்க ப்ரொபோஸ் பண்ணுங்க, ஒரு ஜேர்னலிஸ்டாவோ அல்லது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து, இல்லனே எங்க தலைவர் மோடி விட சூப்பர், எங்க தலைவர் தான் பிரதம மந்திரி வேட்பாளர் தமிழ்நாட்டில் ஏதாச்சும் அரசியல் கட்சி சொன்னா மக்கள் சிரிக்கிறாங்களே நான் பெற்று வைக்கிறேன். பிரதமருக்கான தகுதி இருக்கு. இன்னைக்கு மோடி அவர்களுக்கு முழு தகுதி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இது பல எலெக்ஷன் மாதிரி. 2024 தேர்தல் மோடிக்கான தேர்தல், மோடி அவர்களுக்கான வாக்கு. அதுக்கு எண்மண் எண் மக்கள் யாத்திரையா ஒரு சாட்சி. சேலத்துல
கூட்டத்தை வந்து பாருங்க. நாங்க போன தொகுதியில கூட்டத்தை வந்து பாருங்க. தமிழ்நாடு முழுவதுமே பாருங்க. சில தலைவர்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல போய் பாருங்க. எதற்குன்னா மோடிக்காக மக்கள் வர்றாங்க. நான் யாரையும் குறைச்சு சொல்றேன். நான் மோடி அவர்களை உயர்த்தி சொல்றதுக்காக வேற யாரையும் குறைச்சு சொல்றேன். இந்த எலெக்ஷன்ல யாரெல்லாம் மோடி அவர்களை ஏத்துக்கிறாங்களோ, யார் வந்தாலும் எங்களோட வரும். ஆனா மோடி அவர்களை ஏத்துக்க வெரி கிளியர். மோடி அவர்கள் பிரதம மந்திரியாக 2020. அப்புறம் செகண்ட், கூட்டணி பெருசா இருந்தா தான் ஜெயிக்கிறோம். 2024 ப்ரூவ் பண்ணோம். பெருசா இருக்கிற திமுக கூட்டணி மிக மோசமான ஒரு தோல்வி. கூட்டணியினுடைய நம்பர் முக்கியம். இதேதான் அண்ணாதுரை அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்னாங்க. அண்ணாதுரை அவர்கள் சொன்னாங்க, காக்கா அதிகமா இருக்கிறதுக்காக ஏன் காக்காவை தேசிய பறவையா சொல்லுங்க? காக்கா அதிகமா இருக்கு. நீங்க சொல்ல கூட்டணி கட்சிகள் அந்த பக்கம் 5 இருக்கு, அந்த பக்கம் 10 இருக்கு, அந்த பக்கம் 12 இருக்கு. காக்கா தான் அதிகமா இருக்கு. காக்கா மேல பெரிய மரியாதை. ஆனா காக்காவை ஏன் தேசிய பறவையா சொன்னாம மயிலையா சொன்னாங்க? நம்பர்ஸ் முக்கியம் கிடையாது, இம்பாக்ட் முக்கியம். 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நிறைய பேருக்கு புரிஞ்சிருச்சு, அவர்களுடைய அரசியல் கட்சிகளுடைய காலம் முடிய போகுது. இந்தியா முழுவதும் என்டிஏ கூட்டணி, இந்தி கூட்டணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சுயநலவாதிகள் கூடாது. இந்தி கூட்டணியை பொறுத்தவரை அவங்க செல்ஃப் சென்டர். என்டிஏவை பொறுத்தவரை வருகின்ற எல்லா ஓட்டும் மோடி என்கின்ற மனிதனுக்காக வரக்கூடிய. அவங்க வந்து வேண்டாம்னு சொல்ல முடியுமா? நீங்க மோடி ஏத்துக்கு வரீங்க, வேண்டாம்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? உங்களுக்கு மோடி எப்படி? நீங்க வேற கட்சியில் இருக்கீங்க, நீங்க வந்தீங்கன்னா எப்படி நான் வேண்டாம்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? மோடி அவர்களே அவங்களும் ஏத்துக்கிறாங்க. எப்படி எனக்கு மோடி வேண்டும் என்று நினைக்கிறார்களோ இன்னொரு கட்சியை மோடி வேண்டும் நினைக்கிறாங்க. இதுல பேசே வந்து மோடி ஏத்துக்கணும். மோடி அவர்கள் இந்தியாவுடைய அற்புதமான தலைவராக இன்னும் 5 ஆண்டுகள் வேண்டாம்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டு தேர்தல் பக்கத்துல வர வர இன்னும் பல கட்சிகள், பல தலைவர்களை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. மதுரையில் நான் கூட பேசத்தான் போறேன். தமிழகத்தை பற்றி இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், கூட்டணியை பற்றி பேச வேண்டிய நேரம் தேர்தல் நேரம். எனக்கு திமுக கூட்டணி இருக்கு, என்ன இருக்காது, அந்த கட்சிக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கார சொல்றான், கம்யூனிஸ்ட் கட்சி பொன்முடி அவர்கள் மீது உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொல்றாரு, நீதிபதி மேல கொஞ்சம் சந்தேகம். இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்க்கையில பார்த்துருக்கீங்க. அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு, சமூக நீதி போராட்டம், ஊழல் பேசுறவங்க நீதிபதி மேல சந்தேகம். இது ஒரு கூட்டணியான பேசாம அந்த கட்சியை திமுக பண்ணிட்டு போறாங்க. தனித்தனி கட்சியை தயவு செஞ்சு பிரிச்சு பார்க்காது. கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது ஆரம்ப கால சித்தாந்தத்தை எப்பவோ இழந்துருச்சு. எப்ப நீங்க நீதிபதியினுடைய கேரக்டர் கொஸ்டின் பண்றாங்களோ அன்னைக்கே கம்யூனிஸ்ட் கட்சி இந்த சித்தாந்தம். இது எப்படி கூட்டணி கட்சி ஜிஞ்சா அடிக்கிறாங்க, ஜால்ரா அடிக்கிறாங்க. திமுக என்ன செஞ்சாலும் ஜிஞ்சா அடிக்கிறாங்க. நம்ம கூட்டணி அப்படி அவசியம் இல்லை. இண்டிவிஜுவல் கருத்துக்கள் இருக்கு. இண்டிவிஜுவல் கருத்துக்கள் இருந்தால் முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதாவது கூட்டணியினுடைய நேச்சர், ஷேப், ஃபார்மேஷன் அது எப்படி இருக்கும் என்பது தேர்தல் பக்கத்துல வரும்போது நம்ம பேசுவதெல்லாம். நமக்கு பார்லிமெண்டரி போர்டு இருக்கு, அவங்க அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாங்க எப்படி இருக்கு நம்ம ஸ்ட்ரக்சர், எப்படி நம்முடைய கூட்டணியுடைய தன்மை இருக்கு. நேரம் வரும்போது பேசலாம். இப்ப நீங்க தயவு செஞ்சு திமுக கூட்டணியை பாஜகவோட கம்பேர் பண்ணாங்க. நீதிபதியினுடைய இன்டெகிரிட்டியை கொஸ்டின் பண்றவங்க இருக்காங்க. இதே திருமாவளவன் அவர்கள் இதற்கு முன்னாடி திமுக ஊழலை பத்தி பேசுறீங்க, இதே கம்யூனிஸ்ட் வேற காலகட்டத்தில் ஊழலை பத்தி பேசுறீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஊழல்வாதியின் மீது நடவடிக்கை எடுத்தா நீதிபதி கூட்டணி. இந்த கூட்டணியோட எப்படி நீங்க பிஜேபியை கம்பேர் பண்ணுவீங்க? அதை கூட்டணியாவே பார்க்கல. அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். பாஜக பலம் பெற்றுச்சு நான் பார்க்கிறேன். நான் வந்து அப்படியே கூட்டணியில பாஜக இருந்துச்சுன்னு முக்கியம் கிடையாது. நான் முதல்ல இருந்து தெளிவா சொல்றேன், பாஜக பலமா இருக்கு, அதுக்கு தான் நான் இங்க இருக்கு. கூட்டணியை பலப்படுத்துற நான் இங்க இருக்கு. அதான் ரொம்ப தெளிவா இருக்கு. 2024 கூட்டணியோ மோடி அவர்களை ஆதரிச்சு யார் வர்றாங்களோ எல்லாம் வர்றாங்க. அண்ணாமலை கூட்டணி, நான் எந்த கூட்டணி தலைவரை போய் நான் பார்த்திருக்கேன்? நான் எந்த பெரிய கூட்டணி தலைவர் வீட்டுக்கு போய் சால் போட்டிருக்கேன், பொக்கே கொடுத்திருக்கேன்? நான் பண்ணி பார்த்திருக்கீங்களா? நான் வந்தது பார்த்திருக்கீங்களா? இல்ல டெய்லி போய் திமுக பண்ற மாதிரி அண்ணே சூப்பர், அண்ணன் நீங்க மலர் தொழில், அண்ணன் நீங்க சூப்பர், அதெல்லாம் பண்ணமா. எங்களுக்கு ஆதரவு வேணுமா போய் கேட்டு, அவங்களுக்கு ஆதரவு வேணுமா அவங்க வந்து கேட்டு. அப்படிதான் நடந்திருக்கு. நான் போய் இவங்க மாதிரி இந்த பிறந்த நாள் விழா போய் மாலை போடுறோம், இவங்களுக்கு போய் வீட்டுக்கு பண்ண மாட்டோம், தேவையில்லை. என்னுடைய வேலை, எங்களுடைய வேலை பாரதிய ஜனதா கட்சியை வலிமைப்படுத்தும். மற்ற கூட்டணி கட்சிகள் யார் இருக்காங்களோ பிரதமர் அவர்களை ஏற்றுக்கொண்டு எங்களோட இருக்காங்க. பரஸ்பரமான நட்பு.
ஆனா இன்னொரு கட்சியை பலப்படுத்துறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியை கூட்டணி இருக்கு. அது நோக்கம் கிடையாது, என் நோக்கம் கிடையாது. இதுல ரொம்ப தெளிவா இருக்கு. என்னுடைய மெஷர், என்னுடைய ஸ்டாண்டர்ட் அண்ணாமலையான கூட்டணியை பலப்படுத்தணும். அது என் வேலை கிடையாது. அது டெல்லியில் இருக்கிற தலைவர்கள் ஏன் வேலை பாரதிய ஜனதா கட்சியை பலப்படுத்துவது. அந்த வேலையை வெற்றிகரமாக நான் செய்கின்றேன் என்று நம்புகிறேன். 8,76,000 கோடி ரூபாய்க்கு நம்ம கணக்கு கொடுத்துருக்கோம். குறிப்பா 9 ஆண்டுகளாக நம்முடைய திட்டங்கள் செக்டார் வைஸ் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய பணம், ஏர்போர்ட்ல இருந்து, போர்ட்ல இருந்து, ரோடுல இருந்து, ஹெல்த் செக்டர் சுகாதாரத்திலிருந்து, கல்வியிலிருந்து நாம் கொடுத்திருக்கக்கூடிய பணம் 10,76,000 கோடி ரூபாய் தாண்டி. இன்னைக்கு நிதி அமைச்சர் அவர்கள் சென்னையில் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு பட்டியல் கொடுத்தாங்க. குறிப்பாக டைரக்ட் டாக்ஸேஷன், இன்டைரக்ட் டாக்ஸ் விட்டதுல டைரக்ட் டாக்ஸேஷன்ல இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ், இதனுடைய அடிப்படையில தமிழகம் எவ்வளவு பணம் கொடுத்திருக்கு? நாம் 6,23,000 கோடி. எவ்வளவு பணம் திரும்பி வந்திருக்கு? 6,90,000 கோடிக்கு மேல. அப்புறம் ஜிஎஸ்டியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், 50% மாநில அரசு, மத்திய அரசினுடைய 50%த்துல 42% அந்த 50, அப்புறம் 21 ரூபா 100 ரூபாய்க்கு மறுபடியும் மாநில அரசுக்கு வருது. அப்ப 71 ரூபா ஜிஎஸ்டில மறுபடியும் மாநில அரசுக்கு வருது, 29 ரூபா மத்திய அரசுக்கு நலத்திட்டப்படுகிறது. அதற்கு என்ன செய்திருக்கின்றோம் நம்ம பேசணும். இன்னைக்கு திமுக காரன் சொல்லட்டும், கொங்கு பகுதி கொடுத்த டாக்ஸுக்கு கொங்கு பகுதிக்கு என்ன பண்ணிருக்காங்க, மதுரை பகுதி கொடுத்த டாக்ஸுக்கு மதுரை பகுதிக்கு என்ன பண்ணிருக்காங்க. அந்த டாக்ஸ் கொடுக்குறோம்ல, நாம கணக்கு கொடுக்குறோம்ல. கொங்கு பகுதி தமிழ்நாட்டுல 60% டாக்ஸ், கொங்கு பகுதி, மதுரை பகுதி நீங்க டாக்ஸ் நிறைய கொடுக்குறீங்க, மதுரைக்கு என்ன பண்ணிட்டாங்க. இந்த எப்படி நாம தமிழகம்னு பேசுறோமோ, முதலமைச்சர் அவர்கள் கொங்கு, சோழமண்டலம், சவுத் தமிழ்நாடு, சென்ட்ரல், டெல்டா பேசணுமல்ல, கடலோர பகுதி பேசணுமல்ல. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர் 4 மாவட்டங்கள் தமிழகத்துல 32 விழுக்காடு உற்பத்தி திறன் கொடுக்குறாங்க. அந்த மாவட்டத்துக்கு என்ன பண்ணிருக்கீங்க? இந்த கேள்வி நான் கேட்க ஆரம்பிச்சா முதல்வர் எங்க போய் மூஞ்சியை மறைச்சுக்குவாங்க. உங்க பகுதியில் ஒரு தண்டை, நானும் தமிழ்நாட்டு குடிமகன், 60% டாக்ஸ் நாங்க கொடுக்குறோன்னு, உங்க பகுதிக்கு ஒரு கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எக்ஸ்பாண்ட் பண்ண முடியாது, அதுக்கு நிலத்தை வேலை கொடுக்க முடியலன்னு கேட்டா முதலமைச்சர் மூஞ்சி எங்க போய் வச்சுக்குவாங்க. தமிழகங்கிறது மெட்ராஸ் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லை, சவுத் தமிழ்நாடு வளரும், சவுத் தமிழ்நாடு தொழிற்சாலை. இதை தங்கம் தென்னரசு அவர்கள் பதில் சொல்லணும். தமிழ்நாட்டுல ஒரு மாவட்டத்துல எவ்வளவு டாக்ஸ் வந்துச்சு, அக்ரிகேட் எவ்வளவு வந்துச்சு, அதே கேள்வியை நான் கேட்கிறேன். கோயம்புத்தூர் எவ்வளவு கொடுத்துச்சு, திருப்பூர் எவ்வளவு கொடுத்துச்சு, விருதுநகர் எவ்வளவு கொடுத்துச்சு, மதுரை எவ்வளவு கொடுத்துச்சு, சென்னை எவ்வளவு கொடுத்துச்சு, திரும்ப அந்த மாவட்டத்துக்கு எவ்வளவு கொடுத்து, அதேதான் நாங்க சொல்றோம். அப்ப நீங்க வளர்ச்சி அடையாத மாவட்டத்துக்கு அதிகமா கொடுத்த நீங்க கணக்கு சொன்னா, வளர்ச்சி அடையாத மாநிலத்திற்கும் மத்திய அரசு கொடுக்கணும். இதுக்கு சவாலான தங்கம் தென்னரசு அவர்களோ முதலமைச்சர்களோ இதுக்கு சவாலான. தமிழ்நாட்டினுடைய நிதி பகிர்வு முறையா போயிருக்காங்க. கோயம்புத்தூருக்கு முறையா கொடுத்திருக்கீங்களா, மதுரைக்கு முறையா கொடுத்திருக்கீங்களா, தூத்துக்குடி கொடுத்திருக்கீங்களா, விருதுநகர் கொடுத்திருக்கீங்களா? நிர்மலா சீதாராமன் எப்படி இந்திய பேரரசுல ஒரு தனி மாநிலம் நம்முடைய மாநிலத்துக்கு கணக்கு கொடுத்தாங்களோ, நீங்க மாவட்ட வாரியா கணக்கு மாவட்ட வாரியா கொடுங்க. நான் இருக்கல, அந்தந்த மாவட்ட டாக்ஸ் கட்டுறாங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அந்த மாவட்டத்துக்கு போகணுமல்ல. இதான் தமிழ்நாட்டு பேசவே பேசாது திமுக. எங்களை பொறுத்தவரை மாவட்டத்தில் யாரு டாக்ஸ் கொடுத்தாங்களோ மாவட்டத்துக்கும் திட்டம் போகணும். எந்த மாவட்டம் டாக்ஸ் கொடுக்கறதுக்கு தடுமாறுறாங்க அவர்களுடைய உற்பத்தி திறனை அதிகம் முயற்சி. புதுக்கோட்டையிலயோ அரியலூர்லயோ பிறந்திருந்தா நான் கேட்பேன், ஏன்னா 50 வருஷமா எங்க ஊர் கடைசியா இதான் திராவிட மாடல். 50 வருஷமா 0.8 நான் இருக்கணும். இதை பல இடத்துல யாத்திரையில பேசுறேன், கவனிச்சீங்கன்னு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள் பீகாரை விட மோசமா இருக்கு. இதுதான் திராவிட மாடலா? அதாவது வளர்ச்சி என்பது எல்லா பக்கமும் போகணும். வளர்ச்சிங்கிறது கான்சென்ட்ரேட் பண்ணி பெருநகரத்துல வச்சிருக்கீங்க. ஆனா தங்கத்தை எப்படி நாங்க மத்திய அரசு நம்முடைய தமிழகத்திற்கு இவ்வளவு நிதி பகிர்வு, கேரளாக்கள் சொன்ன மாதிரி நீங்க மாவட்ட வாரியா கொடுங்க, நாங்க பாக்கணும். மாவட்ட வாரியா கொடுங்க, எவ்வளவு கனெக்ஷன் ஆகுது. ப்ரொஃபசர் ஐயா நம்ம நிறைய அந்த விஷயங்கள்லாம் ஸ்டடி பண்ணிருக்காரு. 25 ஆண்டுகள் வாழ்க்கை இதுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு. கொங்கு பகுதி, சோழமண்டலம், மத்திய பகுதி, சென்னை எல்லாம் நிறைய பேப்பர் போட்டிருக்காரு. இதுல எக்ஸ்பர்ட்டே இவரு தான். அதை சொல்லணும், அதை மறைச்சிட்டு நீ மத்திய அரசு இவ்வளவு கொடுத்துச்சு, யூபி கொடுத்த, நீ பீகார் கொடுத்த, நீ ராஜஸ்தான கொடுத்த, அதுக்குத்தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பதிலே சொல்லியிருக்கிறாங்க.
ஆனால் நான் கேட்கிறேன், தங்கம் தென்னரசு அவர்கள் இதை சொல்லுங்க. நான் கேட்கிறேன், நாங்கள் எந்த இடத்துக்கும் எதிரானவர்கள் கிடையாது. நிறைய கொடுத்தவங்களுக்கு நிறைய கொடுங்க, குறைவா கொடுத்தவங்களுக்கு நிறைய கொடுக்கறதுக்கான உற்பத்தி திறனை அதிகப்படுத்துங்கன்னு தான் கேட்கணும். தொடர்ந்து 0.8 அரியலூர் இருக்கு, எப்படி ஏத்துக்க முடியும்? திருவாரூர் 1.1 இருக்கு. இன்னைக்கு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடக்குது ஜனவரி 7-8. முதலமைச்சர் சொல்றாங்க 5.5 லட்சம் கோடி பணம் வரப்போம். துபாய்க்கு போன 6000 கோடி இன்னும் வரலன்னு 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் 6000 கோடி வரல. குளோபல் கம்பெனி 1000 கோடி ரூபாய் இன்னும் வரல. சிங்கப்பூர் போயிட்டு வந்தீங்க, ஜப்பான் போயிட்டு வந்தீங்க, பணம் வந்துச்சா? அதனால எலெக்ஷனுக்கு முன்னாடி டிராமா, ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட்னு போட்டு தமிழ்நாட்டுல எந்த தொழிலதிபர்லாம் இப்ப வேலை செய்யறாங்களோ அவங்கள கூப்பிட்டு மிரட்டி, நீ ஒரு 10,000 கோடி கையெழுத்து போடு, நீ ஒரு 50,000 கோடி. ஆனா ரியலைசேஷன் முக்கியம். இதற்கு முன்னாடி தமிழகத்தில் நடந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்ல எவ்வளவு கையெழுத்தாச்சு, எவ்வளவு பணம் வந்துச்சு, அந்த கணக்கு முதல்ல கொடுங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவு சொன்னீங்க, எவ்வளவு வந்திருக்கு. நாளைக்கு இன்வெஸ்டர்ஸ் மீட் பியூஷ் கோயல் அவங்க வர்றாங்க, மத்திய அரசு எல்லா சலுகையும் கொடுக்கும். பியூஷ் கோயல் அவர்கள் 2 நாள் சென்னையிலேயே தங்குறாங்க, இந்த ட்ரேட் ஏரியா. மத்திய அரசு என்ன வேணுமோ தமிழகத்துக்கு கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் PLI. தமிழக இன்வெஸ்டர் மீட்ல புதிய நிறுவனங்கள் யார், பழைய நிறுவனங்கள் யார்? உங்களுக்கு தெரியும், நீங்க மீடியா கம்பெனில இருக்கீங்க, விருப்பம் இருக்கோ இல்லையா இந்த வருஷம் ஒரு கம்பெனி 10 கோடி இன்வெஸ்ட் பண்ணுங்க, புதுசா எக்யூப்மெண்ட் வாங்கலாம், கேமரா வாங்கலாம், 2 பேர்ட்ட ஹையர் பண்ணலாம். அவங்களெல்லாம் கொண்டு வந்து திமுக அரசுக்கு வந்தனாலதான் பணம் வருதுன்னு எப்படி ஏற்றுக்கணும்? புதுசா என்ன வருது? ரொட்டீன் சைக்கிளிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் விடுங்க, ரொட்டீன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் விடுங்க. புதுசா தமிழகத்துக்கு யாரை கூட்டிட்டு வர்றீங்க அப்படிங்கிறதையும் தமிழக அரசு கிளாரிஃபை பண்ணாதான் நம்முடைய நிதி சுமையும் வளர்ச்சியும் எப்படி இருக்குங்கிற ஐடியா நமக்கு. எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் நிலம் கொடுத்ததுல தாமதம். எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிக்கால இருந்து பணம் வருது, அது கோவிட்ல 2 வருஷம் ஸ்டாப் ஆச்சு. இன்னைக்கு எய்ம்ஸுக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக எப்ப வேலை முடியும் என்று சொல்லியிருக்கோம், அதுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். டெண்டரை வந்து ஓபன் பண்ணியாச்சு. அதற்கான வேலைகள் போர்க்கால அடிப்படையில மதுரையில நடக்கும். அதே இது திமுக கேட்கிறேன், நான் செங்கல் தூக்குறேன். ஒரு ஊர்ல திமுக சொன்ன வெட்டரி காலேஜ் எங்க போச்சு, திமுக சொன்ன கிருஷ்ணகிரி சிப்காட் எங்க போச்சு, இதெல்லாம் திமுக போன ஆட்சியில் நாங்க செய்வோம்னு சொன்னதுல இப்ப எங்க போச்சு? அதே கேட்கிறேன். தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கொடுக்குறேன்னு சொன்ன திமுக ஏன் இதெல்லாம் செய்யல? ஏன் மாதிரி வெட்டரி காலேஜ் கொடுக்கல? ஏன் சிப்காட் கிருஷ்ணகிரிக்கு வரல? நான் ஊரா நானும் செங்கல் தூக்கிட்டு சுத்துறேன். ஏன்னா திமுக அந்தந்த ஊருக்கு கொடுத்த வாக்குறுதி, அதையும் திமுக செய்யல. நாங்க இன்னைக்கு டேட் சொல்லிருக்கோம், திமுக டேட் சொல்லிருக்கோம். மதுரை வெட்டரி காலேஜ் சொன்னாங்களா? டேட் சொல்லுங்க. அதேதான் நான் கேட்கிறேன் தலைவா. திமுக முடிகிற தேதி சொல்லிட்டு நான் கேட்கிறேன். நாங்க முடிகிற தேதி சொல்லிட்டோம்ல, திமுக கொடுத்தது முடிகிற தேதி சொல்லிட்டோம். மதுரை வெட்டரி காலேஜ் எப்ப முடிப்பாங்கன்னு சொல்லுங்க, சிப்காட் கிருஷ்ணகிரி எப்ப முடிப்பாங்கன்னு சொல்லுங்க. திமுக காரங்கிட்ட கேளுங்களேன். ஆனா அண்ணாமலை அண்ணா இவ்வளவு செங்கலை தூக்கிட்டு போறாரு. இன்னைக்கு மதுரை எய்ம்ஸுக்கு முடிகிற தேதி சொல்லிட்டாங்கன்னு பயன்பாட்டுக்கு வருங்கிறாங்க. இன்னைக்கு உங்களே கேட்கிறாரு, நீங்க சொன்னதெல்லாம் ஊர்ல பேசுறாரு, நீங்க ஒன்னொன்னுக்கு முடிகிற தேதி சொல்லுங்க கேளுங்க. மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இது 3மே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான். அதற்கான ஃபெசிலிட்டிஸ் முதல்ல இம்ப்ரூவ் பண்ணணும். உதாரணத்துக்கு கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கோல்டு செயின் பிரச்சனை, திருச்சியை பொறுத்த வரைக்கும் இடம் பிரச்சனை, மதுரையை பொறுத்தவரை இதற்கு முன்னாடி நாம காங்கிரஸ் ஆட்சியில கையெழுத்து போட்டிருக்கோம். குறிப்பா துபாய்க்கெல்லாம் இவ்வளவு சீட் நாம கொடுப்போம், அவ்வளவு சீட் அவங்க கொடுப்பாங்க. அதையெல்லாம் மாற்றி போடணும். ஏன்னா அப்பதான் பைலேட்டரல் அக்ரிமெண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஜோதிராதித்ய சிந்தியா அவர்கள் சமீபத்தில் திருச்சி வந்த பொழுது 2 உறுதிமொழிகளை கொடுத்தாங்க. இந்த 3 விமான நிலையத்தையும் உலகத்தரம் வாய்ந்த விமான நிலையத்தை நாங்க பார்க்கிறோம். இதை நீங்க பார்த்துருக்கீங்க. இந்த மதுரை MP சொல்ற பொய்க்கெல்லாம் ஜோதிராதித்ய சிந்தியா ஒரு கடிதமாகவே முதலமைச்சர் கிடைக்கிறது. மதுரைக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க, கோயம்புத்தூருக்கு எழுதியிருந்தாங்க, அப்ப திருச்சி கடிதம் இப்ப திருச்சி சால்வ் ஆயிடுச்சு. ஒரு விமான நிலையத்துக்கும் மத்திய அரசுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, லேண்ட் அக்விசிஷனே நடக்காம இருக்கு, அதெல்லாம் நீங்க செஞ்சு கொடுக்கணும்னு இருக்கு. தூத்துக்குடியில நம்ம பேசுறோம், தூத்துக்குடியில நாம் தான் முதலாக ஏர்பஸ் லேண்டிங் ஃபெசிலிட்டி கொண்டு வரணும். ஃபிளைட் லேண்டிங் ஃபெசிலிட்டி தூத்துக்குடி விமான நிலையம் வேலையாகிறது. அது 2024 மத்தியில தூத்துக்குடி விமான நிலையம் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தா சவுத் தமிழ்நாடுக்குள்ள லிங்க் ஆகும். ஆனா உங்களுக்கு தெரியும், நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது 73 விமான நிலையம், இன்னைக்கு நம்ம டபுள் பண்ணிருக்கோம், 151. விமான நிலைய கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டு ஸ்பீட்ல நம்முடைய ஆட்சியில வெள்ளம் 151 சொன்னாச்சு, இன்க்ளூடிங் திருச்சி 73 இருக்கு. அதனால இதெல்லாம் அரசியல் பண்ணாம ஜோதிராதித்ய சிந்தியா எழுதுற கடிதத்துக்கு இவங்க சால்வ் பண்ணி கொடுத்தாலே போதும்.
திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம் விமான நிலையம் ஆரம்பிச்சாச்சு. பிளைட் இல்லாம இருந்துச்சு. நாங்க ஜோதிராஜ சிந்தியா அவர்கள் எடுத்துட்டு போய் சேலத்துக்கு நீ பிளைட் கொடுவாங்க. தஞ்சாவூர், சென்னை பிளைட் கனெக்ஷன் ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கான அப்ரூவல் வந்துருச்சு. இது அனைத்துமே நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா பாருங்கன்னா கனெக்டிவிட்டியை கொண்டு வந்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி, நரேந்திர மோடி ஐயா அவர்கள் ஆதரவோடு இன்னும் 20 வருஷத்துக்கு மோடி ஐயா தான் பிரதமர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல திமுக தலைவர்கள் தமிழ்னு சொல்றாங்கல்ல, அதை விட மோடி ஐயா அவர்கள் முழு தமிழ். மோடி அவர்களை தமிழன்னு சொன்னா தமிழ்நாட்டுல பிறந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழ் உணர்வும் தமிழ் பாசமும் யாருக்கு இருக்கோ அவங்களும் தமிழர் தான். இன்னைக்கு ஓங்கோல்ல இருந்து வந்தவங்க எல்லாம் தமிழர்னு சொல்றாங்க. ஏன் குஜராத்ல பிறந்த ஒருத்தர் தமிழ் பற்றோடு ஏன் தமிழர்னு சொல்லக்கூடாது? திமுக அமைச்சரவையில 35 அமைச்சரை பாருங்க, எத்தனை பேருடைய பூர்வீகம் தமிழ்நாடு? நீங்க சொல்ற அதே பவுண்டரி எடுத்துக்க. 35 அமைச்சர்கள்ல எத்தனை பேருடைய பூர்வீகம் தமிழ்நாடு? எத்தனை பேர் வீட்டுல தமிழ் மொழி பேசுறாங்க திமுக அமைச்சர்கள்? அதுக்குள்ள போக விரும்பல. அதுக்குள்ள போனா தமிழக அரசியலே மாற்றி புரட்டி போட்டு வேற டாபிக் போகணும். அதனால நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியுமே, எல்லாத்துக்கும் தெரியும். நான் சொல்வது ஓங்கோலிருந்து வந்து தமிழ்நாட்டுக்காரன் நீங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. குஜராத்திலே பிறந்த மோடி அவர்கள் தமிழ் பெருமையும் கலாச்சாரம் பேசுற ஒரு தமிழர் கிடையாதுங்க. கண்டிப்பா தமிழர் என்ன மாற்று. டெல்டாக்காரன் சொல்றாங்க. டெல்டாக்காரன் என்று சொல்வதை விட மோடி அவர்கள் நீ டெல்டாக்காரன். அவ்வளவு வேலை செஞ்சிருக்க. அவ்வளவு வேலை செஞ்சு நாங்க டெல்டா பகுதியில் ஒரு புள்ளி விவரமே கொடுத்தோம். திமுக 31 மாசத்துல என்ன பண்ணிருக்கு, மோடி ஐயா 9 வருஷத்துல என்ன பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, உண்மையான டெல்டாக்கார யாரு? மக்களே சொன்னாங்க உண்மையான டெல்டாக்கார மோடி. இன்னைக்கு இந்தியன் ரெக்கார்டு வந்து CR பாட்டீல், குஜராத்தினுடைய பிஜேபி தலைவர் தான் கின்னஸ் ரெக்கார்ட்ல அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சவரா இருக்காரு. அந்த ரெக்கார்டை மோடி ஐயா தமிழ்நாட்டு மக்களுடைய அன்போடு பிரேக் பண்ணுவாங்க. 39 சீட்ல எங்க மோடி நின்னாலும் CR பாட்டீல் குஜராத்ல செய்த சாதனையை மோடி ஐயா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாரா இருக்காங்க. ஆனா மோடிஜி போட்டி போடுவாரா? மக்கள் தயாரா இருக்காங்க, கட்சி நம்ம தயாரா இருக்காங்க. 19th எங்களுக்கு அபிஷியலா எதுவும் தெரியாதுங்க. அபிஷியலா தெரியாதுங்க. ஆனா உங்களுக்கு தெரியும், மோடி அவர்கள் இதுவரை எல்லா கேலோ இந்தியா போட்டியும் போயிருக்காங்க. அதையும் நான் சொல்லியிருக்கேன். பத்திரிகை நண்பர்கள் நீங்க சீனியர் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது இல்ல, இதுவரை எல்லா கேலோ இந்தியா போட்டிக்கும் மோடி போயிருக்காரு. ஆனா மோடி அவர்கள் 19ஆம் தேதி வருவதை பற்றி அதிகாரப்பூர்வமான கருத்து எங்கிட்ட இல்ல. வந்தோடனே நாங்க சொல்றோம்.